அதற்காக பணம் ஒதுக்கி பேருந்து நிலையத்தை கட்ட ஆரம்பித்து அதை சும்மா அப்படி மாத்தி வைக்கிறது. கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தை மாத்தி வைக்கிறது. 40 கோடி ரூபாய் செலவு செய்த பிறகு ஃபார்முலா 4 ரேசிங் ட்ராக்கை சென்னையில மாத்தி வைக்கிறது. அப்பா வீட்டு பணமா? ஆமாங்க, அப்பா வீட்டு பணம் தான் சொல்லுவாரு. ஏன்னா இவரும் இவருடைய மச்சான் யாருங்க, ஸ்டாலின் ஐயாவுடைய மாப்பிள்ளை சபரீஷ், 2 பேர் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். நான் சொல்லிங்க, பிடிஆர் என்ன சொன்னாரு. அதனால அப்பா வீட்டு பணம்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை எல்லாம் இந்த ஜனநாயகத்திலே உடைத்து, ஒரு ஜனநாயகத்துல எப்படி ஜனநாயகத்தின்படி ஆட்சி நடக்குதோ அப்படி தாங்க ஐயா நடத்தப்பட வேண்டும் ஆட்சி. மக்களுடைய எண்ணங்களை கொடுக்கணும். இவங்க லேண்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்க, அங்க அவங்க வாங்கி இருக்கிற லேண்ட் விலை ஏற வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தை மாத்தினீங்கன்னா அது பேர் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம். அது பேர் ஜனநாயகம் கிடையாதுங்க ஐயா. இதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்றோம், உங்களோடு நிற்கின்றோம். இந்த மாதிரி கடலூரை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போலாங்க ஐயா. உங்க எம்பியில இருந்து ஆரம்பிச்சு புகழேந்தி அவர்கள், ராஜன்ல இருந்து வரிசையா பேசிக்கிட்டே போலாம். இந்த முறை நீங்க மாத்து யோசி. பாரதிய ஜனதா கட்சி கடலூர் பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் நீங்க கொடுக்கணும் ஐயா. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கவனிச்சீங்களா? முதலமைச்சர் பொய் பேசுறாரு. கவனிச்சீங்களா? என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் சொல்றாருங்களா? சென்னை மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல, எங்க வெள்ளத்துல நீங்க மகிழ்ச்சி வெள்ளத்துக்குள்ள எல்லாம் தெரியும், மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றேன்னு சொன்னேன். கடலூருக்கு நீங்க புத்தகத்துல அச்சடித்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் படிக்கிற கடலூர் மக்கள் நீங்க சொல்லுங்க, நிறைவேற்றிருக்காரா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடலூர் துறைமுகம் விரிவுபடுத்தப்படும். நாளைக்கு எங்க தலைமையில போடுவார், நீங்க பாருங்க. தேர்தலை எப்படி மாத்தி வருவார் பாருங்க. கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் வேதியியல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களுக்கு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். இல்ல, கடலூரில் கொண்டங்கி ஏரி தூர்வாரப்படும். நீங்க ஏரி பக்கம் வராம இருந்தாவே போதுங்க, தூர் நாங்க பாதிக்கிறோம். கடலூரில் அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினாலும் கலைஞர் பேர் தான் வைப்பீங்க, தொடங்காம இருங்க. கடலூரில் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும். கடலூரில் காகித தொழிற்சாலை அமைக்கப்படும். இந்த பஸ் ஸ்டாண்ட் லேண்ட் எல்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் அவங்க லேண்ட் எங்க இருக்கோ அங்க அடுத்து அங்க போவாங்க. கடலூர் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும். கடலூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். கடலூரில் மீன்வள கல்லூரி தொடங்கப்படும். ஐயா, சத்தியமா உங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் படிச்சேன். இதுல ஒண்ணுமே நிறைவேற்றல. 99% எங்கெங்க நிறைவேற்றினீங்க? ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு, நான் வயசுல ரொம்ப சின்ன பையன், ஒரு பேர வயசு, அவருக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன். ஐயா, அந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து தான், நல்லா தூங்கணும். நல்லா தூங்குனீங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டேன். ஏன்னா அவரே சொல்றாரு, கட்சிக்கார தூங்கவே விட மாட்டேங்க. காலையில எந்திரிச்சா யாரு என்ன பண்ணிருப்பீங்கன்னு ஒரே பிரச்சனையில இருக்கம்பான். முதலமைச்சர் அவர்களே, நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அந்த வியாதி குணமாயிரும். இந்த பொய் பேசுற வியாதி, மறந்து பேசுறது, நாங்க செய்யற திட்டத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது. மோடி ஐயா பணம் கொடுப்பாராமா. சென்னை வெள்ளத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்தாருங்கம்மா. 5,400 ரூபாய் மோடி ஐயா அனுப்பி வச்ச பணம். 5,400 ரூபாய். இது எப்படின்னா, ரேஷன் கடையில் அரிசி நாம கொடுக்கணும் 34 ரூபாய், 32 ரூபாய் நாம, 2 ரூபாய் மாநில அரசு. ஆனா மஞ்சப்பை அவங்களுக்கு. சென்னை வெள்ளத்திற்கு 6,000 ரூபாய் நிவாரண தொகையில 5,400 ரூபாய் மத்திய அரசு. இந்த 600 ரூபாய் மத்திய அரசு வேற ஏதாவது திட்டத்திலிருந்து உருவிடுவாங்க. ஆனா பணத்தை மட்டும் இவங்க கையில கொடுக்கறாங்க. ஐயா, நம்மை பொறுத்தவரை நிறைய பிஜேபி காரங்க சொல்லுவாங்க, அண்ணே நாமளும் பணத்தை அப்படி கொடுக்கணும், டிஎம்கே கார மாதிரி நாமளும் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் நாமளும் போய் கொடுப்போங்க, சப்சிடி கொடுப்போங்க, வீடு கட்டுற 2,65,000 ரூபாய் சப்சிடி வீட்டுக்கு போய் கையில பணமா கொடுப்பாங்க. ஆனா மோடி ஐயா ஒத்துக்க மாட்டாங்க. மோடி ஐயா என்ன சொல்றாங்க, ஏங்க இதெல்லாம் உங்க வீட்டு பணமா? அவர்கள் பணத்தை அவங்க வங்கி கணக்குல நாங்கள் கொடுக்கும் பொழுது கட்சி கடையில் என்ன வேலைங்கிறார் மோடி. அஸ்வத்தாமன் அவர்களும் வினோத் செல்லம் அவர்களும் பணத்தை நீங்க கையில கொடுங்க, அப்பதான் அவங்களுக்கு பிஜேபின்னு தெரியும். மோடி ஐயா பிஜேபின்னு தெரியவே வேண்டாம், நம்ம சேவைதான பண்றோம், எதுக்கு தெரியணும்? இன்னைக்கு சென்னைக்கு நாங்க சொன்னோம் 6,000 ரூபாய் வங்கி கணக்குல போடுங்கன்னா, அதற்கு அண்ணன் KN நேரு சொல்றாரு, ஏடிஎம் எல்லாம் வேலை செய்யல, கரண்ட் இல்லை. ஆனா நம்பர் 1 மாநிலமா பாருங்க. ஏங்க பீகார்ல கூட 100 ரூபாய் கொடுத்தா வங்கி கணக்குல போடுறோம்.
நீங்க பீகாருக்காரனை பார்த்து பான்பராக வாங்குறீங்க. இன்னைக்கு இந்தியாவே நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் இந்த மழை தண்ணிக்குள்ள சென்னையில கியூல நின்று 6000 ரூபாய் வாங்கணுமா? திமுக அவர் ரிசர்வ் பேங்க்ல அச்சடிச்ச மாதிரி அவன் பக்கத்தில் நிக்கிறான். உனக்கு இந்த 6000 ரூபாய்க்கு என்னையா சம்பந்தம்? நான் தெரியாம கேட்கிறேன். திமுக காரனுக்கு 6000 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? கரவேட்டியை கட்டிக்கிட்டு 6000 ரூபாய் கொடுத்தது. ஐயா, நாம ஆட்சிக்கு வந்தாலும் பணம் என்பது வங்கி கணக்குல தாங்க ஐயா வரும். உங்களை வெயில நிக்க வைக்கிற வேலை, மலைக்கு நிக்க வைக்கிற வேலையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் இல்லை. உங்கள் உரிமை, உங்கள் பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு உங்கள் முகம் கூட யாருக்கும் தெரியாது வந்துடும். இன்னைக்கு கடலூருக்கு மட்டும் அந்த மாதிரி எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க ஐயா. கடலூருக்கு மட்டும் வீடு இல்லாதவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் 2,65,000 ரூபாய் 100% மானியத்தோடு கட்டி கொடுக்கின்ற இலவச வீடு 68,373 குடும்பம். ஐயா, ஒரு வீடு 2 வீடு. அப்ப நீங்க 68,373 வீடுக்கு 2,65,000 கணக்கு போட்டா எவ்வளவு ஐயா பணம்? ரிசர்வ் பேங்கே கொண்டு வரணும். வங்கி கணக்கு கணச்சாச்சு. 68,373 வீடு. குழாயில குடித நீருங்க ஐயா, குடிக்கின்ற தண்ணி குழாயில வரும். 3,91,132 வீடுகளுக்கு 100% மத்திய அரசுடைய மானியத்தோடு குடிக்கின்ற தண்ணி குழாயில் வரும். திமுக சாதனை என்ன? திமுக காரங்க பஞ்சாயத்து தலைவரா இருந்தா, அண்ணே ஒரு 3000 ரூபாய் கொடுங்க. பணம் வாங்கினாங்களா இல்லையா? குழாய் தண்ணி. அண்ணே 5000 கொடுங்க, அண்ணே 10,000 கொடுங்க. ஏங்க கோயில் உண்டி இல்லையாங்க பணத்தை போடுறோம். இவனுக்கு கொடுக்குற திருப்பதி உண்டியில போய் போட்டு வந்துடலாம். சாமி யாராவது 4 பேத்துக்கு சாப்பாடு. ஐயா, 100% இலவசமாக செய்ய வேண்டிய திட்டம் ஐயா. 1 ரூபாய் யாரும் பணம் வாங்க கூடாது. 100% மத்திய அரசு திட்டம். எங்க எல்லாம் திமுக உள்ளாட்சி பிரதிநிதி இருக்கிறான்னா இதுல ஒரு 3000-5000 ஆட்டையை போட்டுருக்கான். இலவச கழிப்பறை 3,07,213 வீடுகளுக்கு இலவச கழிப்பறை ஐயா. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கடலூர்ல மட்டுமே 2,88,332 பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க ஐயா. 5 லட்சம் ரூபாய் காப்பீடு. 84,636 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு ஐயா. முத்ரா கடன் திட்டம், யாரெல்லாம் பேங்க்ல முத்ரா திட்டம் கடன் வாங்கியிருக்கீங்களோ கடலூருக்கு மட்டுமே 6,935 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. இதையெல்லாம் பிஜேபி காரன் பணமா கொண்டு வந்தா ரிசர்வ் பேங்க் கண்டெய்னரை கொண்டு வந்து நிறுத்தணும் ஐயா. சத்தம் இல்லாம, பெருமை பீத்தாம, எந்தவித ஆடம்பரம் இல்லாமல் இத்தனை வேலையை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மக்களுக்காக, விவசாய பெருமக்கள் இருந்து ஏழை தாய்கள் இருந்து இத்தனை பேருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் ஐயா. அதனால்தான் இருகரம் கூப்பி உங்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோள் இருக்கின்றேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளரை வெற்றி உறுதி செய்து இங்கிருந்து நீங்க டெல்லிக்கு அனுப்பி அவர் உங்களை கூட்டிட்டு போய் செங்கோல பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்துல காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அது நிச்சயமாக கடலூரில் நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும். வாங்கிக்கிறேங்க, நான் வாங்கி பேசி முடிச்சுட்டு வாங்க. இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், மாற்று கட்சி நண்பர்கள், திமுக நண்பர்கள் கூட ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சரணாதான பேசுறாங்க. கண்டிப்பா அவங்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுறேன். திமுக கட்சியின் மீது எங்களுக்கு பிரச்சனைங்க, திமுக கட்சிக்காரங்க கிட்ட பிரச்சனை. அவங்க நினைப்பாங்க எத்தனை நாளைக்கு தையா போஸ்ட் ஓட்டுறது, இந்த கட்சியில சேர்ந்து அண்ணாமலை என்ன நம்மளையும் முதல்வர் ஆக்குறாங்கிறாரு அப்படி. அதனால அப்படி யாராவது இருந்தா உங்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்தி வணங்கி நன்றி சொல்லி, குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகளோடு வந்திருக்கக்கூடிய பெண்கள், கட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான பொதுக்கூட்டம், யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த மாவட்ட தலைவர் என்ன மணிகண்டன் இன்னைக்கு மத்தியானம் ஹாஸ்பிட்டல் ட்ரிப்ஸ் எல்லாம் கையில இறங்கிட்டு இருந்துச்சு. ஆனா பாத யாத்திரைக்கு வருவேன் என்று அடம் பிடித்து வந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் நாங்கள் மாவட்ட தலைவராக இந்த பகுதியில் பெற்றெடுத்திருக்கின்றோம். அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சிக்கு வேகம் எடுப்பதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்கள், மாநில செயலாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. தினமும் டிவியில பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, கருத்துக்கெல்லாம் சொல்றார். அது நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி டொப்பு டொப்புன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து
மாநில துணைத் தலைவர், பெரும் தலைவர் ஐயா ஏஜி கோவிந்தசாமி அவருடைய மகன், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அற்புதமாக பாடுபடக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஓபிசியினுடைய மாநில தலைவராக இருந்து குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நம்முடைய இருக்கக்கூடிய பிரிவை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சென்று கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இந்த பகுதியிலே பெரும் பணியாற்றக்கூடிய அண்ணன் சாய் சுரேஷ் அவர்கள் மேடை நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய ஐயா, எங்களுக்கு சமூக நீதி என்பது ரத்தத்தில் இருக்குது ஐயா. அனைவரும் சமம் என்பது ரத்தத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனுக்கு தலைவருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பட்டியல் சமுதாயத்திற்காக ஒரு தனி பிரிவு, முன்னேற்றத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, அரசியல் அதிகாரத்திற்காக சத்தமில்லாம வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய சகோதரர் அரசு ரங்கேஷ் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் தேவ சரவண சுந்தரம் அவர்கள் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மிக கடுமையாக பணி செய்யக்கூடியவர். பதவி இருந்தாலும் அதே வேலை, பதவி இல்லைனாலும் அதே வேலை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தொண்டன் தலைவனுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணம் இருக்கக்கூடிய சரவண சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக பணியாற்றக்கூடிய சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து, பெரிய பொறுப்பு, ஒரு மீனவருங்க, சென்னை பகுதியில் இருக்காங்க, படகெடுத்து இப்பவும் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துதான் கட்சி வேலை செய்வார். அப்படிப்பட்ட அந்த மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் இருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ் பிச்சுப்பிள்ளை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட பொருளாளர் ஜெனித் மேகநாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, ஆன்மீகம் கோவில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாநில செயற்குழு உறுப்பினர் பட்டியலணி சக்திவேல் அவர்களுக்கு, சக்திவேல் ஒன்று இருக்காங்களா, நம்ம கவுன்சிலர் அண்ணன் அங்கதான், நம்முடைய கவுன்சிலர் அண்ணன் கடுமையா உழைக்கக்கூடியவங்க. சமீபத்தில் காலில் ஒரு பிரச்சனை இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்முடைய மக்கள் பிரதிநிதி, மக்களுக்காக பாடுபடக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர் சக்திவேல் அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணன் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் குமார் அவர்கள், பத்மினி ஜெயந்தி அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் PPS பெருமாள் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள் நன்றியை தெரிவித்து, நம்முடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், கடலூர் மாநகரத்தினுடைய மேற்கு பகுதி அண்ணன் மூர்த்தி அவர்கள், கடலூர் மாநகரத்தினுடைய கிழக்கு பகுதி வேலு வெங்கடேசன் அவர்கள், கடலூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வி தங்கராஜ் அக்கா அவர்கள், கடலூர் வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் அருள் அவர்கள், குறிப்பாக நம்முடைய மக்கள் பிரதிநிதி அண்ணன் அவர்களை நம்முடைய கட்சியின் சார்பாக வாழ்த்தி வணங்கி அவருடைய சேவை இந்த நேரத்தில் பாராட்டி, இன்னும் உங்களுடைய பணி இன்னும் வேகமாக மக்களுக்காக நடக்கட்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட எல்லா தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.